மகர ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் எவ்வாறு அமைய போகிறது, அது தொடர்பான முக்கியமான விடயங்களை ஐயாவிடம் கேட்கலாம். மகர ராசிக்காரர்கள் உத்திராடம், திருவோணம், அவுட்ட நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இந்த வருடம் சவாலான வருடம். சவால்ன்றது நாங்கள் ஒன்றை வெற்றி பெறுவதற்கு அதை நாங்கள் முயற்சி செய்து போட்டி போடுறது. அதாவது இந்த வருடம் இவர்களுக்கு எல்லாமே ஒரு போட்டியாகத்தான் அமையும். ஒரு உத்தியோகம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாணவர்கள் கல்வி கற்றது அல்லது வெளிநாடு செல்வது, எல்லா விஷயங்கள்லையும் இவர்களுக்கு போட்டி உண்டு, சவால் உண்டு. இந்த முறை நாங்கள் வென்று பார்ப்போம் என்று சொல்லி சவாலுடன் செய்யக்கூடிய பலன்தான் இவர்களுக்கு இருக்குது. இவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு சுமாரான பலனாகத்தான் அமைகின்றது. அந்த சவால் மூலம் நாங்கள் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம். அதற்காக நாங்கள் அதிலேயே விழுந்து நாங்கள் அதை கவலைப்படாமல் அந்த சவால்களில் வென்று நாங்கள் வெற்றி நிச்சயம் பெறுவோம் என்று சொல்லி நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்க வேண்டும். பணவரமும் இவர்களுக்கு வர்ற பணம் முழுக்க செலவாகவே போய்கொண்டு இருக்கும். அதனால் பணம் சேர்க்கவில்லை என்று சொல்லி, சொத்துகள் சுகங்கள் சேர்க்கவில்லை என்று சொல்லி கவலைப்படக்கூடாது. இவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய பலன். அதாவது சவாலாக எதிர்நோக்கு நாங்கள் ஒன்றை வெற்றி பெறுவோமா, அதுக்கு பின்னால் எவ்வளோ பேர் தடையாக எங்களுக்கு இருக்கிறார்கள். அந்த வெற்றியில் நாங்கள் வெற்றியாக அமைந்தால் நல்லதாக ஏற்றுக்கொள்வோம், தோல்வியாக அமைந்தாலும் நாங்கள் அதை எங்களுக்கு அடுத்த முறைக்கு நல்லது கிடைக்கும் என்பது ஒரு வெற்றியாகவே நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெற்றி பெற்றால் மட்டும் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, தோல்வி பெற்றாலும் நாங்கள் அதில் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தோல்வி மூலமாக ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் அடுத்த முறை செய்யும் போது அதை நாங்கள் சரிவர செய்யக்கூடிய பலன் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காது.